ஹலோ கைஸ், இன்னைக்கு ஏ ரேங்க் பார்ட்டி அனிமையோட எபிசோட் 16 பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்படி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். இப்போட ஸ்டார்டிங்லேயே அந்த ஃபேமிலியோட அந்த பட்லரு ரெயினை தேடி வந்திருக்கான். என்னம்மா ரெயினு, இந்த மாதிரி நீ யூக்க ரொம்ப தேடுற போல, யூக்க எங்கே தேடியும் காணும் போலியே. நீ என்னதான் தேட முயற்சி பண்ணாலும் அவனை கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அதுக்கு ஒரு வழி இருக்கு. சீக்கிரம் காம்பஸ், நீ அதை யூஸ் பண்ணால் கண்டிப்பாக உன்னால் கண்டுபிடிக்க முடியும். இதோட யூஸ் என்னன்னு உனக்கு நல்லாவே தெரியும். யூசர் என்ன விரும்புறாங்களோ அதை கண்டிப்பா அதெல்லாம் கொடுக்க முடியும். ஒரு பர்சனோ இல்ல ஒரு ட்ரெஷரோ எங்க இருந்தாலும் கண்டிப்பா காட்ட முடியும். அம்மா, உங்ககிட்ட அந்த காம்பஸ் இருக்கா என்ன? இல்ல, என் கிட்ட ஒன்னும் இல்ல. ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன் கிட்ட அது இருக்கு. யாருன்னா மஸ்டோமா, அந்த பிரின்ஸ், அவரு கிட்டதான் இருக்கு. நீ வேற அந்த பிரின்ஸை அவாய்ட் பண்ற. அப்படி நீ பண்ணாம இருந்தா கண்டிப்பா உனக்கு கிடைக்கும். நீ எப்படியோ அதெல்லாம் பண்ண மாட்ட. சரி, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம அட்வென்ச்சர் கில்டுக்கே யூக்கோட பாடி கிடைக்கும். அதுக்கப்புறம் அதை பாக்குறதுக்கு ரொம்ப ஃபன்னா இருக்கும். இல்ல, அப்படி ஒன்றும் நடக்கக்கூடாது. நான் ஒத்துக்கிறேன், நான் வரேன். ஆனா உனக்கு தெரியலமா, இந்த மாதிரி நானு பிரின்ஸ் எல்லாருமே ரொம்ப பிஸியான ஆளுங்க. ஏன் வரணும்னா வா, இல்லைன்னா நீ கிளம்பலாம். ஏன்னா எங்களுக்கு அந்த அளவுக்குலாம் டைம் இல்லை. அதனால ரெயினுக்கு என்ன பண்ணும் தெரியல. ரெயினும் ஒத்துக்கிறா. சரி, நான் வரேன். உன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்காக தானே கவலைப்படுறேன். அதுக்கெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்பட வேணாம். நான் வேணா ஒரு லெட்டர் அவங்களுக்கு அனுப்புறேன். அது வழியா அவங்களுக்கு தெரிஞ்சிடும் நீ வந்து என் கூட இருக்கன்னு. அவ்வளவுதான் யூக் ஃபெடியோ. இந்த மாதிரி நீ லக்கியாந்தா உன்னோட உடம்பு வேணா எங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி கிடைச்சா கண்டிப்பா அந்த கிரேவுக்கு நான் பூவை வைப்பேன். அதே மாதிரி உன் கூட இந்த எல்லா பொண்ணுங்களையும் வித்து நான் பயங்கரமா காசாக்க போறேன். இந்த சைடு நம்ம யூக்க காட்டுறாங்க. யூக்கால இன்னமும் அதுக்குள்ள இருந்து வெளில வர முடியல. அவன் நடக்கிறான் நடந்து போயினே தான் இருக்கான். என்னால வெளியிலேயே போக முடியல. என்னால ஒரு விஷயத்தையும் இங்க இருந்து பார்க்க முடியல. என்ன ஆச்சு? இதே மாதிரி போச்சுன்னா நாங்க வந்து எப்படிதான் வெளில போறது? கட்டத்துல அவன் ரொம்ப சோர்ந்து போயிடுவானா? திடீர்னு அங்க ஒரு சவுண்டு கேக்குது. அந்த சவுண்டும் நம்ம ரெயினோட சவுண்டு தான். அங்க ஒரு ஒலியும் தெரிய யூக்கும் அதை நோக்கி போலான்னு சொல்றான். அங்க இவங்க ரெண்டு பேரும் சம வேகமா அதுக்குள்ள போறாங்களா? யூக்கு இந்த பொண்ணு இவங்க ரெண்டு பேரும் கடலுக்குள்ள அப்படியே வந்துடுறாங்க. ஒரு வழியில அவங்க அந்த இடத்துல இருந்து தப்பிச்சிட்டாங்க. அங்க அவங்களோட துணிலாம் ரொம்ப நனைஞ்சிருக்கும்ல, அதை அவங்க காய வைக்கிறாங்க. அங்க அப்புறம் தான் இவங்களுக்கு தெரியுது இந்த இடம் இது வந்து ரிவரோட அந்த பக்கம் தான். டியூனாக்கு கொஞ்சம் தள்ளி தான் இருக்கு. இதுல இருந்து ஒரு ரோட பிடிச்சா கண்டிப்பா அவங்களால சீக்கிரமா போய் சேர முடியும். அதே மாதிரி அங்க வந்து இவங்க வராங்களா, அவளுக்கும் அவ்வளவு சந்தோஷம். ஹேய் மரீனா, சில்க், நம்ம யூக்கோரும் வந்துட்டாங்க. மரீனாக்கும் சில்க்குக்கும் இது கேட்டோன்னே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அப்படியே வந்து கட்டி பிடிக்கிறாங்க. யூக்கு, உன்னால நான் எவ்வளவு பயந்து போனேன்னு தெரியுமா? நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். நீங்க அந்த அளவுக்கு கவலைப்பட வேணாம். இது ரொம்ப ஓவரா தெரியுது. இல்ல, நீங்க வந்து 2 வாரமா காணோம். அதனால தான் இவங்க வந்து இப்படி கவலைப்படுறாங்க. நீங்க காணாம போனதுல இருந்தே இவங்களால சரியா தூங்க கூட முடியல. எப்பயுமே உங்களை நினைச்சுதான் இவங்க ரொம்ப கவலைப்பட்டாங்க. 2 வாரம்னு சொல்லும் போது தான் நம்ம ஹீரோக்கே புரியுது கிட்டத்தட்ட 6 நாளோ ஏதோ தான் ஆயிருக்கும். ஆனா இங்க 2 வாரமும் ஏதோ கடந்து போயிருக்கு. இதே விஷயம் தான் சைமனுக்கும் ஏற்பட்டிருக்கு. அசால்ட்டா 100ல இருந்து 1000 வருஷம் கடந்து இதே மாதிரி போயிருக்கான். ஆனா நான் உங்க 2 பேரையும் ரொம்ப கவலைப்பட வச்சிட்டனோ? இல்ல, பரவாயில்ல இருக்கட்டும். நீங்க வந்துட்டீங்களே, அதுவே போதும். வாங்க உள்ள வந்து ரெஸ்ட் எடுங்க. ஏய் ரோன், நீயும் டயர்டா இருப்பல. சரி வா, நம்ம உள்ள போகலாம். சீக்கிரம் வாங்க, உங்களுக்காக நான் ஸ்நாக்ஸையும் ரெடி பண்றேன். அதே மாதிரி எல்லாருமே உள்ள போறாங்க. ஆனா உள்ள போறதுக்கு முன்னாடி அவன் ரெயினை பத்தியும் கேட்கறான். ரெயின் வந்து கிரௌடர்னு ஒரு ஆளு கூட வேற ஒரு இடத்துக்கு போயிருப்பால. அந்த லெட்டர் ரெயின் வந்து கைப்பட எழுதி தந்திருப்பா. இங்க கொடுக்க நம்ம யூக்குக்கும் தெரியுது இது ரெயினோட ஹேண்ட் ரைட்டிங் ஆச்சு. இந்த லெட்டர் வந்து யாரால இங்க அனுப்பப்பட்டது தான் அந்த கிரௌடரு, அந்த ஆளு தான். அவன் தான் இதை அனுப்புனா. அந்த ஆளா? அப்பனா ஏதோ ஒரு விஷயம் சரியில்லை. அதனால மீதி விஷயத்த நான் பாத்துக்கிறேன். நீயும் லீடரா நிறைய விஷயத்த எனக்காக பண்ண, அதுக்காக ரொம்ப நன்றி. இதுக்கு மேல நான் வந்து விஷயங்களை பாத்துக்கிறேன். நீங்களும் டயர்டா இல்லையா? இல்ல, நான் நிறையவே ரெஸ்ட் எடுத்துட்டேன். அதனால பிரச்சனை இல்ல. அங்க நீனேவோ மத்தவங்களும் அந்த இடத்துக்கு தான் போயிருக்காங்க. ஏதாச்சும் பிரச்சனை இருக்கான்னு பாக்குறதுக்கு. கேட்டோன்னே யூக்கும் அங்க ஓடி போறான். சரி, நானும் அப்ப அங்க போறேன். பார்த்து ஜாக்கிரதையா போங்க. இதே மாதிரி யூக் அந்த இடத்துக்கு வரானா, அங்க நேனே வரான். நேனைக்கும் நம்ம யூக்கு பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யூக், இந்த மாதிரி நான் 2 வாரமா உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன். சரி, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமே தான் நான் இங்க வந்தனே. பரவாயில்ல, நீ வந்து நல்ல வேலையை தான் பண்ணிருக்க. இங்க ஏகப்பட்ட ஆளுங்க இருக்காங்க. நம்ம டைரக்டா உள்ள போனதை ஏதாச்சும் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அங்க இவங்களும் உள்ள போலான்னு பாக்குறாங்களா? அங்க யூக்கு வருவான்னு அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. யூக்கு, நீங்களா? நீங்க வந்து போகலாம். என்ன ஆர்டர் வந்து இருக்கு, நீங்க உள்ள போலான்னு. நான் பீஸ்ட் பொண்ணு, நீ வந்து உள்ள போக கூடாது. சோ இதனால யூக்கு வந்து போறான். யூக்கோ பிரின்ஸை பார்த்து சொல்றான், நான் தான் ஏ ரேங்க் பார்ட்டி க்ளோரோட லீடரு. என்னோட பேரு யூக்கு. புரியுது. நீ எதுக்காக இங்க வந்திருக்க? எவ்வளவு தூரம் இங்க வந்திருக்கத பார்த்தா உன்கிட்ட இருந்து ஏதோ ஒரு விஷயம் திருட்டு போன மாதிரிலாம் இருக்கு. ஆமா இல்லையா பின்ன? நீங்க வந்து என்னோட ரெயினை கொண்டு போயிட்டீங்க. அதுக்காக தான் நான் இங்க வந்தேன். நீ வந்து அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ரெயினா தான் வந்தா இங்க. ரெயின்னு சொல்லும் போதே ரெயின் பின்னாடி வர அவளுக்கு யூக்க பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அட யூக், நீங்க எப்போ இங்க வந்தீங்க? நான் உங்களை நினைச்சு எவ்வளவு திரும்ப கவலைப்பட்டேன். அப்புறம் தான் அந்த பிரின்சஸ் சொல்றாரு, என்னன்னா நம்ம ரெயின் தான் ஒரு கான்ட்ராக்ட போட்டிருப்பா. அப்படி யூக் கொண்டி உயிரோட இல்லைன்னா அவ்வளவுதானா? இந்த பிரின்ஸுக்கு நம்ம ரெயின் ஒரு ஒய்ஃப் ஆயிடுவா. அப்படி உயிரோட வந்தா நம்ம யூக்கோட அவ போயிடுவா. டீலுக்கு நான் ஒத்துக்கினேன். அதே மாதிரி தான் விஷயமும் இப்ப ஏற்பட்டிருக்கு. இப்ப நஞ்ச மாதிரியே நீ வந்துட்ட.
இதை பண்ண அந்த க்ரௌடரு அவனை நான் விட போதில்லை, ஏன்னா அவனால தான் இவ்வளவு பிரச்சனை வந்தது. க்ரௌடரும் வர பிரின்ஸ் வந்து புச்சு போறாரு. நீ தப்பான இடத்துல கைய வச்சுட்ட, பப்ளிக் ரிப்போர்ட் எல்லாம் செக் பண்ண, யூ கூட ப்ராப்பர்ட்டி தான் இந்த ரெயின். ஸோ அப்படி பார்த்தா நீ பண்ண விஷயம் அது இல்லீகல். அதே மாதிரி இவன் ஒரு ஏரங் பார்ட்டில இருக்க ஒரு அட்வென்ச்சரரு, இவனுக்குன்னு ஹீரோன்னு ஒரு டைட்டில் இருக்கு. எல்லாம் கேட்ட அவன் ஆடி போறான். என்ன பண்ணுங்க, அவனை கொண்டு போங்க, கொண்டு போய் நல்லா டார்ச்சர் பண்ணி இந்த இடத்த விட்டு தூக்கி அடிங்கல அவனை. மன்னிச்சிரு யூக், நான் வந்து அப்படி பண்ணிருக்க கூடாது. இல்ல பரவாயில்ல இருக்கட்டும், ஏன்னா நீங்க வந்து என்னோட ரெயினை நல்லாவே ப்ரொடெக்ட் பண்ணிருக்கீங்க. யூக் சரி அது இருக்கட்டும், இந்த மாதிரி நான் வந்து என்ன ஆசைப்படுறேன்னா நீ ஒரு டஞ்சனை கான்கர் பண்ணணும். பிரின்ஸ் இருக்கிற சல்மோடாரியா அது இவரு வாழ்ற அந்த இடம் தான், அந்த இடத்துல ஒரு டஞ்சனும் இருக்கா. நான் கிங்கா மாறிட்டா ஒரு விஷயத்தையும் நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அந்த டைம்ல உன்னோட உதவி வந்து எனக்கு தேவைப்படும். சல்மோதோரியா அந்த இடத்துல அவளைக்கும் டஞ்சன் இல்லைன்னு தான் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பாங்க. நான் வெளியில எல்லாருமே அதே தான் சொன்னாங்க, இந்த மாதிரி டஞ்சன் இல்லைன்னு. ஆனா அது ஒரு சுத்த பொய். என்னோட ஆன்சிஸ்டர் அவங்க வந்து மறைச்சிருக்காங்க, எங்களோட கிங்டம்ல ஒரு டஞ்சன் இருக்கு அப்படின்னா நான் வந்து எதுவுமே கேட்கல அப்படின்னு நான் பிரிட்டன் பண்ற. கவலைப்படாதீங்க, என்னோட லட்சியமே அதை வந்து கான்கர் பண்ணணும். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, நாங்க 2 பேரும் அதுக்குள்ள போகணுமா? ஆமா, அந்த டஞ்சனை பத்தி அவளைக்கும் யாருக்குமே தெரியல, ஏன்னா அது ஒரு சீக்ரெட்டா வச்சிருக்காங்க. அதுல ஏதோ ஒரு வகையில டஞ்சனுக்கும் எங்களோட ரத்தத்துக்கும் ஏதோ ஒரு வகையில சம்பந்தம் இருக்கு. நான் செப்டர்னு ஒரு விஷயம் அங்க இருக்கதான் செய்யுது. வருஷத்துக்கு முன்னாடி எங்களோட ரெக்கார்ட்ஸ்ல எழுதப்பட்டிருக்கு, அந்த செப்டரும் அங்க இருந்திருக்கு. அந்த டஞ்சனை அந்த நேரத்துல தான் மறைச்சாங்களே. அதுக்கப்புறம் அந்த டஞ்சனை பத்தியும் இந்த செப்டர் அதை பத்தியும் எந்த விதமான விஷயமும் வெளியில வரவே இல்லை. அதனால தான் நான் ரெயின் இங்க வர வச்சேன். அது வழியா உன்னை வந்து இங்க வர வைக்க முடியும்ல. அதே மாதிரி விஷயமும் ஏற்பட்டது. ஆனா எனக்கு புரியுது, ஆனா நாங்க வந்து எதுக்கு? அதுதான் இந்த க்ளோவர் பார்ட்டி வந்து நிறையவே அச்சீவ் பண்ணிருக்கு. அதுக்காக தான் நான் விஷயங்களை இப்படி பண்ணேன். அதெல்லாம் ஓகே தான், ஆனா நீங்க இப்படி பண்ணா எங்களுக்கும் உங்களுக்கும் ட்ரஸ்ட் வந்து இருக்காதுல. இல்ல அப்படி சொல்ல முடியாது, உங்களோட பார்ட்டியில இருக்க ஒரு பொண்ணுங்களும் மோ டெடிகேட்டடா இதை பண்றீங்க. அது ஏன்னா எங்களுக்கு வந்து யூக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்காக நாங்க அப்படி பண்ணோம். அங்க இன்னொரு பொண்ணு வந்து சொல்றா, டார்லிங் நான் வர்மிலியன்ல இருக்க அந்த பொண்ணுங்க அவங்களுக்குன்னு ஆசை இருக்கும், அவங்களுக்கு ஏத்த விஷயத்த அவங்களோட ஹஸ்பண்டுக்காக அவங்க கண்டிப்பா பண்ணியே தீருவாங்க. அட நீ இந்த விஷயத்தெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஆமா, நான் இதை எவ்வளவோ சொல்ல ட்ரை பண்ணேன், இருந்தாலும் நீங்க தான் கேட்கல. இங்க வந்து உங்களோட கண்ட்ரியை திரும்பவும் ரீஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா உங்களோட ஒய்ஃபோட பேச்சை நீங்க கேட்கற மாதிரி இருக்கும். கேட்டோன்னே யூக்கு வந்து சிரிக்கிறானா. உடனே அவரு சொல்றாரு, அடே கண்டிப்பா இந்த நிலைமை உனக்கும் வரண்டா, எழுதி வச்சுக்கோ. இதுக்கப்புறம் அங்க வெளியில வந்தோடனே நம்ம யூக்கு வந்து சொல்றான், 2 வாரமா நான் இல்லாம ரொம்பவும் கவலைப்பட்டியோ? ஆமா, உண்மையை சொன்னா நான் ரொம்பவும் கவலைப்பட்டேன். அதனால்தான் நான் வந்து இங்க வந்தனே. அது வழியா எனக்கு அந்த சீக்கர் காம்பஸ் அது வந்து கிடைச்சது. சோ நான் உன்ன நினைச்சு ரொம்பவும் கவலைப்பட்டனால உயிரோட இருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால அந்த காம்பஸை நான் யூஸ் பண்ணேன். அதே மாதிரி விஷயமும் நல்லா போச்சு. அட இப்பதான் எனக்கு புரியுது அங்க எதுக்கு உன்னோட வாய்ஸ் வந்து கேட்டதுன்னு. அப்போ நீ தான் எனக்கு வழி காட்டியிருக்கியா? ரெயின் ரொம்ப நன்றி, நீ இல்லைன்னா கண்டிப்பா என்னால இங்க வந்திருக்க முடிஞ்சிருக்காது. அதே மாதிரி அவரு சொன்ன அந்த டஞ்சன் விஷயம் அதை பத்தியும் மத்தவங்க கிட்ட நம்ம பேசணும். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வர அந்த பாட்டி ஆயா பயங்கரமா அடிக்குது. அவங்களும் ரொம்ப கவலைப்பட்டாங்க, ஏன்னா 2 வாரமா நம்ம யூக்க காணோம். திரும்பலாம் அந்த மாதிரி விஷயங்களை பண்ணக்கூடாது. நான் ஏதோ ஒண்ணு நான் அங்க போன விஷயம் அது வந்து நான் பண்ணிட்டேன். கிளாடஷின்னு ஒரு விஷயம் ஏற்பட போயிருக்கும், யூக்கு தான் அங்க காப்பாத்திருப்பானே. யூக்கு எனக்கும் அதெல்லாம் கேட்கணும்னு ரொம்ப ஆசையா தான் இருக்கு. நான் இப்போதைக்கு நீ வந்து ரெஸ்ட் எடுக்கிறத பாரு. இப்போ உன்னோட ரெஸ்ட் அதுதான் ரொம்ப முக்கியம். ஆமா ஆமா, இந்த மாதிரி நாங்க வந்து விஷயங்களை பாத்துக்கிறோம். நான் வந்து அவனை பாத்துக்கிறேன். அதேதான் நானும் பாத்துப்பேன். இல்ல நானும் பாத்துப்பேன், நானும் தான் அப்படின்னு எல்லாருமே சொல்ல அங்க நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏய் இவன் வந்து ரொம்ப ஒர்க் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, இந்த அளவு ஒரு கண்ணை இவன் மேல வைங்க. என்ன இதே மாதிரி தாங்க பாட்டியாயாவும் சொல்லிட்டு போகுது. இதுக்கப்புறம் நம்ம யூக்கு நல்லா சாப்பிடுறான். எல்லாருக்குமே நம்ம யூக்கு வந்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சில்க்கும் சொல்றான், நம்ம ரூனை நீங்க கொண்டு போங்க, தூங்குறதுக்கு டைம் ஆகுது. ஏனே நீ என்ன பண்ண, அவளோட ரூமுக்கு நீ கொண்டு போ. கண்டிப்பா நான் வந்து அதே மாதிரி விஷயத்த பண்றேன், ஆனா நான் தூங்க விருப்பப்படலையே. இதே மாதிரி அவ போயிடா இந்த சைடு. அங்க சில்க்கும் சொல்றான், நம்ம யூக்கு வந்து ரொம்ப டயர்டா இருக்கான்னு நினைக்கிறேன், நம்ம ஏன் ஹாட் ஸ்பிரிங்ல ஒரு பாத் எடுக்க கூடாது? இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், அதெல்லாம் அவங்க கேட்கலையே. அப்படியே கொண்டு போயிடறாங்க. நம்ம யூக்க நம்ம மரீனா வேற இழுத்துனே போறான். வேணாம் மரீனா என்ன விடு, இந்த அளவு அவங்க கேட்கற மாதிரியே இல்ல. ரெயினும் வரேன்னு சொல்றாளா. சில்க் உடனே பின்னாடி வரா. ஆனா உன்கிட்ட சில பல விஷயத்த பத்தி பேசணும்பா. நீ பண்ண வேலையால நம்ம யூக்கு நினைச்சு நாங்க ரொம்ப வருத்தப்பட்டோம். இதே மாதிரி அங்க வந்து மரீனா கூட அவன் இருக்கானா, அங்க அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. மரீனா நீ வந்து என்ன பண்ணிருக்க, ரொம்ப நெருக்கமா இருக்கிற மாதிரி இருக்கு. செம்பாய் என்ன செம்பாய், உங்க மேல நான் ஒரு கண்ணை வைக்கிறேன் அவ்வளவுதான். 2 வாரமா உங்களை வந்து நான் பார்க்கவே இல்லல, ஒரு மாதிரி நான் ரொம்ப ஏங்கி போயிட்டேன். அதனால
நான் என்ன கேட்டாலும் நீங்க பண்ணுவீங்களே? சொல்லுங்க மகாராணி, சொல்லுங்க என்ன பண்ணும்? என்ன கேட்டாலும் நீங்க பண்ணுவீங்களே, என்னவா இருந்தாலும். நான் வந்து ரெடியா இருக்கேன், சொல்லு. ரெடி தானே? அங்க அந்த விஷயத்த சொல்ற, அது என்னன்னு நம்மளுக்கு தெரியல. அதனால நம்ம யூக்கு ஒரு மாதிரி ஆகுறான், அவனுக்கு என்ன சொல்லனே தெரியல. சரி நான் வந்து பண்றேன், இந்த மாதிரி நான் ஒத்துக்கிறேன், ஒரு லீடரா நான் வந்து இதை பண்ணணும், புரியுது? திடீர்னு ரூனும் குதிக்கிறான். ஆமா ரூன், நீ வந்து இங்க என்ன பண்ண இருக்க? நீ தூங்கலையா இன்னும்? அதுவா, நீங்க ஓடி ஜாலியா இருக்குது என்ன சரிதானா? நானும் யூ கூட ஜாலியா இருக்கணும், அதுக்காக தான் வந்தேன். அப்புறம் என்ன, நேனேவோ அங்க வருவாளா? நேனேவியும் கூப்பிட அங்க எல்லாருமே வந்துடுறாங்க. எல்லாருமே நம்ம யூ கூட ரொம்ப ஜாலியா இருக்காங்க. யூ கூட முகத்தை பார்க்கணுமே, ஆளோட முகமே ஒரு மாதிரி சவந்து போகுது. யூக்கு என்ன முகலாம் ஒரு மாதிரி சவந்து போகுது, அவரோட முகம் ரெட்டிஷா இருக்கு இப்படின்னு இவங்க சிரிக்கிறாங்க. இங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோட உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அனிமையை பார்க்கும் போது மிஸ்கி டென்சில வர கேரக்டர்ஸ் எல்லாம் பாக்குற மாதிரி இருக்கும். நம்ம ரெயின் இருக்கால, அவளை பார்க்க ராக்ஸி மாதிரியும், நம்ம மரீனாவை பார்க்க ஐரிஸ் மாதிரியும் எனக்கு லைட்டா தோணும். அதே மாதிரி தான் அந்த எல்ஃப் பண்ணு, அவ நம்ம சோஃபியா மாதிரி தோணும். இந்த மாதிரி இன்னமும் சில பல கேரக்டர்ஸ் சிங்க் ஆகுது. இன்னமும் நீங்க மிஸ்கி டென்சின்னு ஒரு அனிமே பார்க்கலையா? நம்மளோட சேனல்ல கிட்டத்தட்ட 50 எபிசோடுக்கு போட்டிருப்போம். ரொம்ப நல்ல சீரிஸ் அது. இசகாய் அனிமேலே ரொம்ப பழைய அனிமே அது. ஸோ பார்க்கலனா கண்டிப்பா பாருங்க, ஏன்னா அது ஒரு மாஸ்டர் பீஸ். சரி ஏதோ ஒன்று மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.